welcome back to our channel. Now I'm Nivin from Fake to Tamil. So in the video நம்ம Iqoo recently launch பண்ண Iqoo Z6 44 watts அப்படிங்கற இந்த 4G மாடல் ஸ்மார்ட் போன் பத்தி நம்ம இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. Iqoo Z6 Pro அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இது வந்து அதில் வந்து 4G வேரியன்ட் Z6 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீசெண்டாக நான் என்னோட அப்பாக்காக பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். நாட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவ்யூ தான். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் டெடிகேட்டடாக என்ன ஒரு 5 நாளுக்கு நான் அப்லோட் பண்ணேன் நம்மளோட சேனலில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்கணுமா அப்படிங்கிற டிசிஷனை ஈஸியாக எடுத்துக்க முடியும். பட் இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு, கேமரா குவாலிட்டி அண்ட் வந்து வீடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரிவ்யூவை சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே டெஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அண்ட் உங்களோட கிட்ஸோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான கரெக்ட் ஆப்ஷன் நம்மளோட Iqoo FM ஆப். ஸோ Iqoo FM ஆப் அப்படிங்கிற வந்து ஒரு இந்தியன் மேட் ஆடியோ புக் ஆப். இங்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட புக்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு அண்ட் 5000+ ஆன்லைன் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்கை உங்க கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நீங்கள் வந்து லிசன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். பட் நம்மளோட Iqoo FM ஆப்ல இருக்க நீங்கள் புக்ஸ் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கும்போது அந்த புக்கோட சம்மரி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களால் டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? செம்மையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அண்ட் நான் கூட Iqoo FMல த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரீச் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கிட்ஸோட டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நம்மளோட Iqoo FM ஆப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்மலா Iqoo FMல வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 400 rupees கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு என்னோட டிஸ்கவுண்ட் கோட் NIVIN50 NEVIN 50 அப்படிங்கிற இந்த டிஸ்கவுண்ட் கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து 200 rupeesக்கே உங்களை வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ண முடியும். பட் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்பவே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி Iqoo FM ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட NIVIN50 அப்படிங்கிற இந்த டிஸ்கவுண்ட் கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சைடில் எதுவுமே இல்லை. பேக்கில் வந்து ரேம் அண்ட் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் வேல்யூவும் இருக்குது. சார் வேல்யூமே கம்மி தாங்க, 0.7 தான் இருக்குது பாடி அண்ட் ஹெட்டுக்கு. ஸோ சார் வேல்யூ ஓகே தான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போதைக்கு மொபைல் ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு IMEI ஸ்டிக்கர் அண்ட் ஒரு குட்டி ப்ரொடெக்ஷன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புக்லெட் மாதிரி இருக்குது, அதுவும் நமக்கு தேவையில்லை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளியர் கேஸ் இருக்குது. ஸோ கேஸோட குவாலிட்டி ஓப்போவோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க, அதை விட நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக. அண்ட் சார்ஜிங் போர்ட்டுக்கான ப்ரொடெக்ஷனும் இருக்குது, டஸ்ட்டு போகாமல் இருக்குது. ஸோ ஓரளவு TPU கேஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வாட்ஸ்க்கான அடாப்டர் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு Type-C கேபிள் இருக்குது. ஸோ சிம் இன்ஜெக்டர் எங்கடா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே அடியில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சிம் இன்ஜெக்டர் பின்னும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான். பாக்ஸை சைடில் வச்சுட்டு மொபைல் ஃபோனை நம்ம வந்து இப்போ பிரிக்கலாம். ஸோ மொபைல் ஃபோனோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பேக்கில் பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் தான். ஓகேங்களா? அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 3.5 ஜாக் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது, Type-C போர்ட் அண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு நீங்கள் வந்து போட்டு
போட்டுக்கலாம். அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சிம் ட்ரேயில் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரப்பர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலரில். ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக, உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு அது வந்து கொடுத்துருக்காங்க. சில மொபைல் ஃபோன்ஸில் கொடுக்க மாட்டாங்க, அது வரைக்கும் ஓகே தான். அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பிளாஸ்டிக் தான், கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பட் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் எதுவுமே இல்லை. டிசைன் வைஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு தரமான விஷயம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் வெயிட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வெயிட்டும் கம்மியாகவே நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் கொண்டு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் 60 ஹெட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 90 ஹெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து Iqoo Z6 Pro தான் வாங்கணும். பட் உங்களுக்கு அங்கே AMOLED கிடையாது, LCD தான். டச் ரெஸ்பான்ஸும் 60 ஹெட்ஸாக இருந்தாலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா 180 ஹெட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிற நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ இந்த சென்சருமே வந்து நமக்கு சூப்பராகவே ரெஸ்பான்சிபிளாகவே இருந்துச்சு, குயிக்காகவே இருந்துச்சு, எந்த ஒரு டிலேயுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு வந்து தரமாகவே கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் டிஸ்பிளே வந்து இன்னுமே நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் கொண்டு வருவோம். ஓகேங்களா? அண்ட் இங்கே நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50+2+2. ஓகேவா? 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நமக்கு வைட் ஆங்கிள் கிடையாது. பட் மெயின் சென்சர் உங்களுக்கு ஓரளவு வைடாக தான் வந்து ஆக்ட் ஆகுது. பட் டெடிகேட்டட் வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ 2 மெகாபிக்சல் டிஜிட்டல் ஆப்டிக்கல் ஜூமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள், பிக்சல் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த். ஸோ இதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலுமே ஒரு டீசெண்டான போர்ட்ரேட் ஷாட்ஸ், புக்கே ஷாட்ஸ் எல்லாமே உங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ பேக் கேமராவிலே எடுத்த வீடியோ சாம்பிளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம Iqoo Z6 44 வாட்ஸ் அப்படிங்கிற இந்த மாடலில் வீடியோ டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி மோட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்பில்ட் மைக்கில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், காற்றும் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி மோட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. அண்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கலர்ஸ் எல்லாமே ஓரளவு நேச்சுரலாக தான் இருக்குது. ஃபோக்கஸும் ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஓரளவு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் வந்து ஸ்கின் டோன் வந்து அந்தளவுக்கு நேச்சுரலாக ரியல் டைம் ஸ்கின் டோன் மாதிரி தெரியல. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதே இது நீங்கள் ஃப்ரண்டில் உள்ள போர்ட்ரேட் மோட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்கின் டோன் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு குவாலிட்டியில் வருது. ஸோ இன்னுமே வந்து கேமராவை நல்லா டெஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராலையும் வீடியோ டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸில் இந்த கேமரா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியுது. பேக் கேமரா வழியாக நீங்கள் வந்து 1080p 30 fps வரை எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லேயே உங்களை வந்து 1080p 30 fps வரை எடுக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே Snapdragon 680 ப்ராசஸர் இருக்குது. Adreno GPU கொடுத்துருக்காங்க. 4+128GB ரேம் வேரியண்ட்டு. விர்ச்சுவல் ரேமும் இது வந்து எடுத்துக்கும். ப்ளஸ் வந்து ஃபன் டச் OS Android 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 வருது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 680 அப்படிங்கிற வந்து ஒரு நார்மல் யூசேஜ் அண்ட் கேஷுவல் கேமிங் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ கேமிங் டெஸ்ட் வந்து பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கொண்டு வரேன். பட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அப்பப்போ கேம்ஸ் விளாடுவேன். அண்ட் நார்மல் யூசேஜ் கேஷுவல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேமிங் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இதை வாங்கலாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துக்கோங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி வித் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. ஸோ ஓவராலாக ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி இந்த Iqoo Z6 44 வாட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 14,000 rupeesக்கு ஒர்த். அப்புறம் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு 2 இல்லை 3 நாள் யூசேஜில் இது உண்மையிலேயே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி வீடியோ டெஸ்ட்டு அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் டெஸ்ட் எல்லாமே இன்னும் டீப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த டிசிஷனை வந்து உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் யூசேஜ் வந்து உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே. ஓகேங்களா? பட் நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் ரிவ்யூ வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 நாள் நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு
வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டிஃபரெண்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனுக்கு எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ see next video till now உங்களிடம் இந்த எடுப்பது உங்கள் லிவின் சுப்பரடா. பை.